பா எங்கே தான் போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. அந்த கோழிலாம் எல்லாம் நின்றுச்சு. நின்றா எல்லாம் ஒன்றா நிற்குது. தொலைஞ்சா எல்லாம் எங்கே தொலைஞ்சு போயிடுது. ஏக்கா கோழியை கண்டு தெரியுங்களா? வரேங்க்கா. ஏம்மா கோழி அங்கே உங்கள்கிட்ட கோழியில் கோழி மைதானே பார்த்தியா? இங்கெல்லாம் இல்லைக்கா, இங்கே எதுக்கும் எல்லாம் சுட்டு கொண்டு இருக்கு. அதெல்லாம் மேய்க்கானுமே. எங்கே தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. ஏக்கா இந்த துரம் வந்தாரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்து போக சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் பேசுகிறான். மீன் குழம்பு ஊற்றி மீன் பொரிய மீன் வச்சு எல்லாம் கொடுத்து தான் கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டு தான் வெளியே போயிருக்கிறான். 10 ரூபா பணமாக கொடுத்தேன் பேருக்கிறான். ஆமாம் ஆமாம், வயிற்று பசிக்குதுண்டா இருக்கா பாவம். அவனுக்கு இங்கே வந்தால் தான் பசி எடுக்கும். பசிக்குதும்மா. சீதாக்கா விட்டியாச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா தான் சீதாக்கா இல்லை. ஆமாம், எங்கே போனா சீதா? எங்கே போனா? மில்லுக்கு போயிருக்காங்க்கா. மில்லில் போய் மாவரைக்க போயிருக்கான். ஓ, உனக்கு யார் சொன்னா? மணிக்கண்டா வீட்டில் தாங்க்கா இருந்தான். அவன் வீட்டில் இருக்கான், டிவி பார்த்துட்டு இருக்கிறான். நான் வந்து கற்று கொல்ல பக்கம் போய் கத்தி அங்கே கத்தி இங்கே கத்தி கொல்ல கதோ இருக்காதோ எல்லாம் சாத்தியாக இருக்குது. அப்புறம் பார்த்தா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தது. நான் கூப்பிட்டது காலில் உழுவியா, காதில் உழுவுலக்கான்னு சொல்லி ஜன்னலால் வந்து எட்டி பார்க்குறான். அக்கா அக்காந்து கூப்பிட்டான். இந்த மாதிரி அம்மா மாவரைக்க போயிருக்காங்க. என்னக்கா சரிண்டா? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவள் இதே இப்போ வரைக்கும் பேருந்தான். நானும் மச்சு பேருந்துட்டானே. ஒரு வார்த்தை சொல்லுவாளா? அதெல்லாம் சொல்ல மாட்டா. அவள் பாட்ட போயிடுவா. எனக்கே தெரியாதுக்கா, எந்த நானும் போயாச்சும் அரைச்சிட்டு வந்திருப்பேன். நம்ம 2 பேர் தான் ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறது. அவள் தான் சொல்லாமல் கொள்ளாமல் பேராளே. கொஞ்சம் முன்னே தான் கூட்டி இல்லைன்னு திரும்ப அந்த மரத்துலேருந்து இலையாக கொட்டுது. எத்தனை ட்ரிப்பு கூட்டுறது பெருக்கிறது இதே பெரிய வேலையாக இருக்கும் பெருக்கு. இந்த கோழிலாம் எங்கே போய் தொலைஞ்சிச்சின்னு தெரியல. அதான் காரணம் கோழியெல்லாம். ஆடா என்ன வேலை முடிச்சிருச்சா? பால் பாக்கெட்லாம் போட்டுட்டியா? போட்டுட்டாம்மா. பூலாம் கட்டிட்டு உட்காந்துருக்க. ஏது பூவு? இவ்வளோ பூ வாங்கி வச்சிருக்க. நாளைக்கு எங்கேயாவது தேவைக்கு வைக்க போறியா? தேவைக்கெல்லாம் போகலடா. அந்த 2 ஊடு போட்டால் அந்தான மல்லி இருப்பால, மல்லி வந்து பூ கடைக்கு பூ கட்டி கொடுக்குறாங்களாம். ஒரு முளத்துக்கு கட்டி கொடுத்தா 30 ரூபா காசு கொடுக்குறாங்களாம் ஒரு முளத்துக்கு. அது கட்டி கொடுக்குறாங்க்கான்ட்டு சொன்னான். எனக்கு கொஞ்சம் பூ எடுத்து வந்தாரடி, நானும் கட்டி தரேன்னு சொன்னேன். அது கொஞ்சம் கொடுத்துட்டு போனா, அது கட்டிட்டு உட்காந்துருக்குறேன். அம்மா மறந்துட்டேன் பாரு, நீ மில்லுக்கு போனல. ஆமாம், மில்லுக்கு போனமா என்ன? நீ தான் டிவி பார்த்துட்டு உட்காந்து வந்தியே, கதோட தொண்டு போட்டு உட்காந்துட்டியா? சொல்ல கேட்டுக்க. மிந்திரி கொட்டை மாதிரி மிந்தி பேசாத. கதெல்லாம் சாத்தி தான் வச்சிருந்தேன். அங்கே பக்கத்து வீட்டில் உமா அக்கா இருக்குல்ல, உமா அக்கா ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு உன்னை காணண்டு சீதாக்கான்னு கூப்பிட்டுட்டு கிடந்துச்சான். கொள்ளையெல்லாம் போய் பார்த்துருக்கு. சந்தால போய் கொள்ளையை போய் பார்த்து தெருவாசலை பார்த்து கொள்ளை கதோ தெருக்காதெல்லாம் சாத்தி கிடக்கு. அக்காவை காணு அண்டு சொல்லுது. அப்புறமா தான் என் காதில் உழுவுது. இது கத்துறது சீதாக்கான்னு கத்துது கிடந்து. அப்புறம் வந்து ஜல்லாம் வந்து எட்டி பார்க்குறேன், இது கட்டிக்கிட்டு நிற்கிது. எப்படா வந்தா உமா? யாரை அழைச்சிட்டு வந்த? யாருன்னு தெரியலம்மா. வெகுண்டு முழிக்குது. அது ஒரு லூசு மாதிரி இருக்கு. அந்த லூசை இழுத்துக்கிட்டு இது வந்துருக்கு. யாருன்னு தெரியல. அப்புறம் ஜல்லால கூப்பிட்டு அம்மா மில்லுக்கு போயிருக்காங்க அக்கான்ட்டு சொன்னேன். என்ன செய்தி சொல்லுங்க அக்கான்ட்டேன். ஒன்றும் இல்லை செய்தி, அம்மாட்ட வந்தோன்னே சொல்கிறேன் அந்த போயிடுச்சு. யாரா இருக்கும்? யாரை அழைச்சிட்டு வந்தா? அதான் தெரியலம்மா, யாரையா அழைச்சிட்டு வந்திருக்கு. இந்த கடைக்காரன் ஏற்றி இழுத்துட்டு வந்துட்டாளடா. ஏன் நீ யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியிருக்கியா? நான் யார்கிட்ட கடன் வாங்கினேன்? அதுக்கே அப்படி ஆங்கிற. கடன் வாங்கல, அப்ப ஏன் கடன் அழைச்சிட்டு வருது? அப்போ யாரை அழைச்சிட்டு வந்தா? சரி நீ வேலையை பாரு. பூவை கட்டு. பூ கட்டி கொடுத்தா லேட்டாகிடும் போகுது. அப்புறம் நாளை மக்கெல்லாம் பூ தரமாட்டேன்றாங்க. ஏதோ கட்டி கொடுத்து காசு வாங்கு. நீ அதையா யோசனை பண்ணுற? நீ பட்ட கட்டு. அது வரோம். உமா நான் வராத உமாவா? அது நான் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு நம்ம வீட்டுக்கு வரோம். கொஞ்சம் நேரம் வந்தாலும் வந்துடும். ஆமாண்டா மணிக்கண்டா, நீ சொல்ல கட்டு தான். நான் ஏன் போட்டு மூளையை போட்டு குழப்பிக்கணும்? யாரை அழைச்சிட்டு வந்தாலும் வட்டம் வந்தோன்னே கேட்டுக்கலாம். அதோட விடு.
எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு கல்ச்சா டிவி ஓடிக்கிட்டே கிடக்கணும் அவளுக்கு. ஒரு வேலையை பார்த்தோம் வித்தியை பார்த்தோம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாசை கூட்டணும் ஊட்ட கூட்டணும் ஏதாவது இருக்கா? அம்மா ஏமா இப்படி டிவியை மறைச்சிக்கிட்டு நிற்கிற? நவுந்து போம்மா. நான் பொண்ணு நான் நிற்கிறது உனக்கு மறைச்சிட்டு நிற்கிதா? கழுத்தை சாச்சிக்கிட்டு இப்படி பார்க்குறியே, டிவி அடக்கி போட்டு கொண்டாட படுத்தா என்ன படுத்தா என்னன்னு கேட்குறேன். அப்படி என்ன தான் டிவியில் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னு கேட்குறேன். கழுத்தை சாச்சிக்கிட்டு பார்க்குறேன். ஆரம்பிச்சிட்டியா? காலையிலே திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் வந்து உட்காந்து டிவி பார்க்குறேன். கடந்து கத்திக்கிட்டு கிடக்காத போ. சொன்னா ஒரு அதட்டிடுறது. பொண்ணா பிறந்த பொண்ணு நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போய் வாழ போகிற பொண்ணு இப்படி டிவியை கையமா பார்த்துட்டு உட்காந்துக்க கூடாது. நாளைக்கு மாமியா நானாச்சும் பேச உத்தரவு விட்டுட்டேன், மாமியா விளக்கும் தடுத்து அடிப்பா. அவங்க அடிக்கிறாங்களோ அடிக்கலையோ, நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன அடிக்க சொன்னாலும் சொல்லுவேன். பொண்ணா பிறந்த பொண்ணு அழகா வீட்டில் வேலை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எந்த நேரமும் டிவியை கையமா இருக்கக்கூடாது. டிவி பார்த்துட்டு இருந்தா எல்லாம் யோசுவா தான் நானே சொல்லி கொடுப்பேன். விளக்கும் தலையை அடிந்து. ஐயா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி கொடு. நீ ஆளை பாரு. சாமாசத்தை உக்காரன், ஏன் கத்திக்கிட்டே கிடக்குற? நான் கத்துறது உனக்கு இப்போ தான் தெரியும். மாமியா கத்துவால அப்போ தெரியும் உனக்கு. இந்த அம்மா பற்றி புரியும். போய் எந்திரிச்சு போ. மாசம் மாசம் உட்காந்துருக்க மாதிரி போய் காப்பி தண்ணி போட்டுட்டு வா. காப்பி தண்ணி போட்டு கொடுன்னு சொன்னா போட்டு கொடுக்க பாரு. அதுக்கே போய் கத்தி தான் சொல்லணுமா?